ஆனா உனக்காக அப்பேற்பட்ட ஒரு செயலை செய்ய கடவுள் இறங்குவார்னா இதெல்லாம் ஏமாத்துறோன்றார். இந்த ஹோல் கிரியேஷன், இந்த முழு படைப்பும் தேவனுடைய கரத்தின் செயலை சொல்லுகிறது. ஆனால் தேவன் தன் மகனையே மனுவர்க்கத்துக்காக கொடுத்தார் பாருங்க, அது அவர் அகத்தின் செயலை சொல்லுகிறது. It's so his heart. The whole creation is reveal his hands, but Jesus reveals his heart. இந்த உலகம் அவர் கரத்தின் வலிமையை சொல்லுகிறது. ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் பார்த்தீங்களா, இது அவர் மனசெல்லாம் இந்த மனுஷன் மேலதான் இருக்குது. அதனாலதான் பவுல் அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. மனுஷன் உன் தேவைக்காக அழுது புலம்பி கவலைப்பட்டு இருக்கிற, உனக்கு ஒன்று சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உனக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? திங்ஸுக்காக கவலைப்படுறியா? பொருட்களுக்காக கவலைப்படுதியா? வாழ்க்கையின் காரியம் அவரையே கொடுத்தவர். இது ஒண்ணுமே கிடையாதுடா. 10,000 டன் தங்கம் ஒண்ணுமே கிடையாது, வைரம் ஒண்ணுமே கிடையாது, இயேசுதான் எல்லாம். ஆனா உனக்காக அப்பேற்பட்ட ஒரு செயலை செய்ய கடவுள் இறங்குவார்னா இதெல்லாம் ஏமாத்துறோன்றார். அப்ப எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எல்லாம் சொல்லுங்க. அவரோடு கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படின்ற. குமாரன் வராரா, அப்ப கோடிகள் சுலபம்ன்ற நான். ஆமென். கோடி பெருசா குமாரன் பெருசா? அது என்ன கோடிகள்னு பாலசேகர் பேசுறாரு, அது எப்படி பிரதர்? இயேசுன்னு பேசுறேன்னா உனக்கு ஏன் பெருசா தெரியல? இயேசு உனக்கு சின்னதா தெரியுது. நான் சொல்லட்டுமா, எனக்கு கோடி சின்னதா தெரியுது, இயேசு பெருசா தெரியுற. உங்க மைண்ட்ல தான் 100 கோடியா அப்படின்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. எனக்கு என்னன்னா, 100 கோடி ஒண்ணும் இல்லடா, என்ன தைரியம் அவருக்கு 100 கோடி ஒண்ணும் இல்லைன்றார். ஏன் ஒண்ணும் இல்லை? ஏன்னா எனக்காக தன் குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட கோடிகளை, நிலங்களை, வீடுகளை, வாகனங்களை, சொத்துக்களை, வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆமென்.